ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நெத்திலி ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நெத்திலி கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் தேவையான அளவு, மிளகு ஜீரக பொடி கொஞ்சமாக மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு, கார்ன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்குவோம். பூண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இடித்து வச்சுருக்கேன். இப்போது நெத்திலி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா பொடிங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கார்ன்ஃப்ளவர் நமக்கு தேவையான அளவு, அதிலே இடித்து வச்ச பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 பல் பூண்டு அது சேர்த்துருக்கேன். இப்போ எல்லா மசாலாவும் போட்டாச்சு. இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாக கலந்தாச்சு. இந்த மேக்னேட் பண்ண நெத்திலியை பார்த்திங்கன்னா ஒரு 15 to 30 மினிட்ஸ் வந்து நல்லா சோக் பண்ண விட்டுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஊறிருக்கு மீன். நான் ஒரு தவா வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வானலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி தவாவில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் இப்போ தவா ஃப்ரை பண்ண போகிறேன். கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் தேவையான ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு இப்போ மீனை கொஞ்சம் இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மீன் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இதில் எக்ஸ்ட்ரா நமக்கு தேவைப்பட்டால் ஆயில் விட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ தான் திருப்பணும். இங்கே பாருங்கள். இப்போ ஃபிஷ் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சைடு பொரிஞ்சிட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை அது மேலேயே போட்டுக்கலாம். நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இன்னுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இந்த நெத்திலி மீன் மட்டும் நம்ம வேகிறதுக்கு முன்னாடியே திருப்பி போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி உடஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக அந்த டைமில். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட நெத்திலி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.